திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. சரியா மதியம் 1:30 மணிக்கு நீட் மறுதேர்வு மையங்களின் கதவுகள் மூடப்படும் நிலையில மாணவர்கள் பரபரப்பாக தேர்வு மையங்களுக்குள் செல்கின்றனர். இதுகுறித்து விரிவான தகவல்களை களத்திலிருந்து வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம். இப்போ நீங்க எந்த தேர்வு மையத்தில் இருக்கீங்க? அங்க இப்போ 1:30 மணிக்கு கேட்ஸ் க்ளோஸ் பண்ணப்படுதுன்னா மாணவர்கள் அதுக்கு முன்னாடியே உள்ள வந்துடணும் அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் இங்க எடுக்கப்பட்டிருக்கு? அங்குள்ள சூழல் என்ன ரமேஷ்? தமிழகத்தின் தலைநகரான சென்னையிலேயுமே இந்த நீட் மறுதேர்வுக்கு மாணவர்கள் அனைவருமே தயாராகிவிட்டாங்க. தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே தேர்வு மையத்துக்கு உள்ள ஒருவர் பின் ஒருவர் தான் இருக்கு. இந்த நீட் தேர்வு அடைக்கப்படும். இன்னும் 2 நிமிடம் இருக்கக்கூடிய நிலையில தேர்வு அறைக்கு வெளியே இந்த தேர்வு நடத்தக்கூடிய அலுவலர்கள் எல்லாருமே ரெடியா இருக்கிறாங்க. மைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 2 நிமிடம் தான் இருக்கு. எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் யாரேனும் இருந்தா உள்ள வந்துடணும். சரியா 2 நிமிடத்துல, அதாவது 1:30 மணிக்கு நாங்க கேட்டை அடைச்சிருவோம் அப்படிங்கறத ஒளிபெருக்கி மூலமா இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரியா 11 மணிக்கு மாணவர்கள் நீட் தேர்வு எழுதுறதுக்கான மையத்துக்குள்ள அனுமதிக்கப்பட்டாங்க. 1:30 மணிக்கு இந்த பிரதான நுழைவு வாயில் அடைக்கப்படும். சரியாக 2 மணிக்கு இந்த நீட் மறுதேர்வு தொடங்க இருக்கிறது. மாலை 5:15 மணி வரைக்கும் இந்த நீட் மறுதேர்வு நடைபெறும். பொதுவாக 2026-27 ஆண்டுக்கான நீட் தேர்வு அப்படிங்கிறது மே 3ஆம் தேதி, கடந்த மாதம் மே 3ஆம் தேதி நடைபெற்றது. ஆனால் வினாத்தாள் கசிவு காரணமா பல புகார்கள் எழுந்த நிலையில புகார்கள் மீது விசாரிக்கப்பட்டு அந்த புகார் உண்மை என தெரிய வந்ததை அடுத்து மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு நாடு முழுவதுமே ரத்து செய்யப்பட்டது. பின்னர் ஜூன் 21ஆம் தேதியான இன்றைய தினம் நீட் தேர்வு நடைபெறும் என்ற அறிவிப்பை தேசிய தேர்வு முகமை அறிவிச்சிருந்தாங்க. அதன்படிதான் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில இந்த நீட் நுழைவுத் தேர்வு நடைபெறுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கிறோம். வினாத்தாள்கள் எல்லாமே வங்கி பாதுகாப்பு அறையில பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே இந்த நீட் வினாத்தாள் அப்படிங்கிறது ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக கொண்டு வந்த காட்சிகளை எல்லாம் பார்த்திருந்தோம். அப்படி இந்த மீண்டும் முறைகேடு நடக்காத வகையில என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமோ அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து இந்த நீட் நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறது நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் 307 தேர்வு மையங்கள்ல கிட்டத்தட்ட 1,42,000 மாணவர்கள் இந்த நீட் மறுதேர்வை எழுதுறாங்க. தலைநகரான சென்னையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 300 தேர்வு மையங்கள்ல 21,000 மாணவர்கள் இந்த நீட் மறுதேர்வை எழுதுறாங்க அப்படிங்கறதையும் பார்க்க முடிகிறது. நிறைய சோதனைகள், பொதுவாகவே நீட் தேர்வு அப்படின்னா மாணவர்கள் நிறைய சோதனைக்கு அப்புறம் தான் உள்ள அனுமதிக்கப்படுவாங்க. அதே மாதிரி தான் இந்த நீட் மறுதேர்விலேயுமே மாணவர்கள் ஒரு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு உள்ள அனுமதிக்கப்பட்டாங்க. மாணவர்கள் உள்ளே போகும்போது மெட்டல் டிடெக்டர் மூலமா சோதனை செய்யப்பட்டு உள்ள அனுமதிக்கப்பட்டாங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய காட்சி நீட் மறுதேர்வுக்கான அந்த பிரதான நுழைவு வாயில்கள் எல்லாமே அடைக்கப்படுது. இதற்கு பிறகு சரியாக 1:30 மணிக்கு பிறகு மாணவர்கள் யாரும் தேர்வு எழுதும் மையத்துக்குள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படிங்கிற செய்திக்கான காட்சிகள் தான் இவை. நுழைவு வாயில் பூட்டு போடக்கூடிய காட்சிகளை நம்ம இங்க பார்க்கிறோம். இதற்கு பிறகு இந்த நீட் தேர்வு மையத்துக்குள்ள மாணவர்கள் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அடுத்த அரை மணி நேரம் அப்படிங்கிறது மாணவர்கள் தேர்வு மையத்துக்கு உள்ள போயிட்டு ரிலாக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அரை மணி நேரம் கொடுக்கப்படுது. சரியாக 2 மணிக்கு நீட் மறுதேர்வு அப்படிங்கிறது தொடங்க போகுது. மாலை 5:15 மணிக்கு இந்த தேர்வு அப்படிங்கிறது நிறைவடையும். மாணவர்கள் இந்த தேர்வை எழுத வரும்போது நிறைய பேர்கிட்ட நம்ம பேசணும். அப்போ சிலர் சொல்லக்கூடியது, நாங்க மே 3ஆம் தேதி தேர்வு நல்லா எழுதியிருந்தோம், ஆனா அந்த தேர்வை ரத்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் சில மாணவர்கள் எங்களுக்கு கூடுதலா 1 மாதம் டைம் கிடைச்சிருக்கு, அதனால நல்லா படிச்சுட்டு மறுபடியும் நாங்க இந்த மறுதேர்வு எழுத வந்திருக்கோம்னு சொன்னாங்க. இப்படியாகத்தான் இந்த மே 3ஆம் தேதி ரத்து செய்யப்பட்ட நீட் மறுதேர்வு அப்படிங்கிறது இன்றைக்கு நாடு முழுவதுமே பலத்த பாதுகாப்போடு நடைபெறுகிறது. தேர்வு மையம் உள்ளே சிசிடிவி கேமராக்கள் மூலமாக கண்காணிக்கப்படுது. ஒவ்வொரு நடவடிக்கையுமே சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. தேர்வு மையத்துக்குள்ள ஒருங்கிணைப்பாளர்கள், கண்காணிப்பாளர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. தேர்வு மையத்துக்கு வெளியே போலீஸ் பாதுகாப்பு அப்படிங்கிறது பலப்படுத்தப்பட்டிருக்கு. இப்படியாக கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் சோதனைக்கு மத்தியில் நீட் நுழைவுத் தேர்வு தொடங்க இருக்கிறது. நீட் நுழைவுத் தேர்வுக்கான பிரதான நுழைவு வாயில்கள் அடைக்கப்பட்டு விட்டது. சரியாக 2 மணிக்கு நீட் மறுதேர்வு தொடங்க இருக்கிறது.
ரமேஷ், ஜஸ்ட் ஒரு கிளாரிட்டிக்காக கேட்குறேன். நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்கள் கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதை மீறி இப்போ யாரேனும் மாணவர்கள் வந்திருக்காங்களா, லேட்டாக எதுவும் வந்திருக்காங்களா? அப்படி வர்றவங்களோட நிலைமை என்ன ஆகும்? நாம் நிற்கக்கூடிய இந்த தேர்வு மையத்தில் 1:30 மணிக்கு பிறகு மாணவர்கள் யாரும் வரல. ஆனால் கடந்த காலங்களில் தேர்வு இந்த 1:30 மணிக்கு பிறகு மாணவர்கள் லேட் ஆயிட்டு அப்படின்னு அழுது கொண்டே வந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அப்போ இந்த மையத்துக்கு வெளியே இருந்த பெற்றோர்கள் எல்லாம் கேட்டை தரங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ண காட்சிகள் எல்லாம் பார்த்துருந்தோம். ஆனால் தேர்வு நடத்தக்கூடிய தேசிய தேர்வு முகமை சொல்லக்கூடிய செய்தி சரியாக 1:30 மணிக்கு பிரதான நுழைவாயில் அடைக்கப்பட்டு விடும் அப்படின்னு தான். இதற்கு அப்புறமும் யாரேனும் லேட்டா வந்தாங்க அப்படின்னா அது அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டுக்கு அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்து தமிழ்நாடு முழுவதும் இல்லை, இந்தியா முழுவதும் அப்படிதான் இருக்கும். நாம இருக்கக்கூடிய இந்த தேர்வு மையத்தில் 1:30 மணிக்கு சரியாக இந்த கேட்டுக்கு பூட்டு போட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் யாரும் இந்த மாணவர்கள் தேர்வு எழுதுறதுக்கு உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள் அப்படின்னு தான் இங்க தேர்வு நடத்தக்கூடிய அலுவலர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நீட் மறுதேர்வு தொடங்க இருக்கிறது. மாலை 5:15 மணிக்கு இந்த தேர்வு நிறைவடையும். அதற்கு பிறகே தேர்வு எப்படி இருந்தது, எளிதாக இருந்ததா, கடினமாக இருந்ததா அப்படின்னு மாணவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பொறுத்து நமக்கு அடுத்தடுத்த தகவல் எல்லாம் கிடைக்கப்பெறும். ரைட், நன்றி ரமேஷ். உங்களுடைய களத்திலிருந்து விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு. சென்னை பச்சையப்பன் கல்லூரி தேர்வு மையத்திலிருந்து செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய தகவல்களை கேட்டோம். தொடர்ந்து கோவையில் என்ன நிலவரம் என்பது குறித்தான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், நீங்க இப்போ கோவையில் எந்த தேர்வு மையத்தில் இருக்கீங்க? அங்க சரியா 1:30 மணிக்கு கதவு அடைக்கப்பட்ட நிலையில் அங்குள்ள சூழல் என்ன, என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நீட் மறு தேர்வு இன்னும் சில நிமிடங்கள்ல தொடங்க இருக்கு. அதாவது கோவை மாவட்டத்தில் 15 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த 15 தேர்வு மையங்களும் சரியாக 1:30க்கு அதோடைய கதவுகள் அடைக்கப்பட்டிருக்குது. இப்ப நம்ம இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா நிர்மலா பெண்கள் கல்லூரி காலேஜ், அங்க இருக்கக்கூடிய பகுதியில தான் இந்த நீட் தேர்வானது நடைபெறுகிறது. தற்போது இந்த கதவுகள் அடைக்கப்பட்டு குறிப்பா இந்த தேர்வு மையத்தை ஒட்டி இருக்கக்கூடிய 100 மீட்டர் தூரத்துக்கு பெற்றோர்கள் யாரும் இருக்க வேணாம் என சொல்லியதுனால பெற்றோர்கள் அனைவரும் இந்த பகுதியிலிருந்து அகற்றப்பட்டிருக்காங்க. குறிப்பா இந்த நீட் மறு தேர்வுல எந்த விதமான குளறுபடியும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக காவல்துறை பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டு 10க்கும் மேற்பட்ட போலீசார் பணியில் அமர்த்தப்பட்டிருக்காங்க. அந்த வாயில் கதவு முன்னாடியே காவல்துறை அவங்களுடைய வாகனத்தை நிறுத்தி அந்த தேர்வு அறைக்குள்ள வளாகத்திற்குள்ள பாதுகாப்பு பணியில அமர்த்தக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. அதே போன்று பெற்றோர்கள் ஆங்காங்கே காத்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. அதாவது தேர்வு மையத்தில் இருக்கக்கூடிய 100 மீட்டர் தூரத்திற்கு பெற்றோர்கள் யாரும் இருக்கக்கூடாது என்பதனால பாத்தீங்கன்னா ஆங்காங்கே அவர்கள் அவங்களுடைய குழந்தைகளை தேர்வு எழுத மையத்திற்குள் அனுப்பிவிட்டு அவங்க காத்திருக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. கோவை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா 7091 பேர் தேர்வு எழுதுவதற்காக அப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த சூழல்ல அவர்களுக்கு இந்த 15 தேர்வு மையங்கள்ல இந்த 7091 மாணவர்கள் இன்று தேர்வு எழுத வருவார்கள் என குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னும் சில மணி நேரங்கள்ல இந்த 7091 பேர்ல எத்தனை பேர் தேர்வு எழுத வந்தார்கள், யாரு தேர்வு எழுத வரலங்கிற ஒரு எண்ணிக்கை நமக்கு கிடைக்கும். இந்த நீட் மறுதேர்வு என்பது நமக்கு இருக்கக்கூடிய மாணவர்களிடம் பெற்றோரிடம் பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனை இது. குழந்தைகள் ரொம்ப சிரமப்பட்டு படிச்சு இந்த தேர்வுக்கு வந்தாங்க. ஆனா அந்த தேர்வு எழுதிட்டு சென்ற ஒரு 2-3 நாட்கள் அந்த தேர்வு ரத்து அப்படிங்கிற போது மீண்டும் அவங்களுக்கு படிப்பிற்கு மன அழுத்தம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் சொல்றாங்க. ஒரு சில மாணவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தேர்வு எழுதுக்கு கூடுதல் கால அவகாசம் கிடைச்சது, ஆனா அந்த தேர்வு ரத்துங்கிறது எங்களுக்கு ஒரு மன அழுத்தம் தான் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க சொல்றதை நம்ம கேட்டிருந்தோம். இந்த சூழல்ல தான் இந்த கோவை மாவட்டத்தில் 15 தேர்வு மையங்கள்ல இந்த தேர்வானது இன்னும் சில நிமிடங்களை தொடங்க போது 2 மணியிலிருந்து 5:15 நிமிடங்கள் 5:15 வரைக்கும் இந்த தேர்வானது நடைபெறுகிறது. அங்கு அவர்களுக்கு 180 மார்க்குக்கான அந்த கேள்விகள் கேட்கப்பட்டு அவர்கள் விடையளிக்க இருக்காங்க. இந்த தேர்வு மையம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்பாகவே இந்த தேர்வு நடக்கக்கூடிய ஹால் மற்றும் வளாகம் அனைத்துமே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கக்கூடிய பணிகள்ல மேற்கொள்ளப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகர காவல் ஆணையர் தொடர்ந்து இந்த தேர்வு மையங்களுக்கு ஒரு சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பறக்கும் படையாக இந்த தேர்வுகள் எந்த ஒரு குளறுபடியும் ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக அவங்க பார்க்கக்கூடிய காட்சி நம்மால பார்க்க முடிகிறது. தற்போது நீட் தேர்வு மையங்கள் இருக்கக்கூடிய கதவுகள் அனைத்தும் மூடப்பட்டு தேர்வாளர்கள் அனைத்தும் அவர் அறைக்கு சென்று விட்டாங்க. சரியாக 2 மணிக்கு இந்த தேர்வு தொடங்குகிறது. 5:15 மணிக்கு இந்த தேர்வானது நிறைவடைய இருக்கிறது. நன்றி கார்த்திக், களத்திலிருந்து விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு.
திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.